ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆனி திருமூலம், ஆனி மாதம் மூல நட்சத்திரம். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அன்னைக்குதான் தனியன் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அவதரித்த நாள். இந்த நாளை எல்லா வைஷ்ணவ கோயிலும் ரொம்ப கிராண்டா கொண்டாடுவா. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அவர் திரு அவதாரம் புரிந்த மாதம் ஐப்பசி மூல நட்சத்திரம். ஆனா அவருக்கு ஆனி மூலமும் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுறது. ஏன்னா அவருக்கு பெருமாளே தனியன் சமர்ப்பித்த நாள் இன்னைக்கு. ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீ ராமானுஜரின் மறு அவதாரமாக கூறப்படுகிறது. ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை அளித்த ஈடு வியாக்கியானத்தை காலட்சேபம் பண்ணுவதில் அப்படி ஒரு ஈடுபாடு. அந்த காலட்சேபத்தை ஸ்ரீரங்கத்து பெருமாள் நம்பெருமாள் கேட்க ரொம்ப ஆசைப்படுறார். அதனால ஒரு வருஷ காலம் தன்னோட உற்சவங்கள்லாம் கூட நிறுத்தி வச்சுடுறாராம். ஸ்ரீ மணவாள மாமுனிகளை ஆச்சாரியனாக ஏத்து அவரிடம் ஒரு வருஷம் அவர் இந்த ஈடு வியாக்கியானத்தை கேட்கிறார். அது முடிஞ்ச நாள் தான் இந்த ஆனி மூல நட்சத்திரத்த நாள். அப்போ ஆச்சாரியனுக்கு அவர் சம்பாவனை பண்றார். எதை சம்பாவனை பண்றாருன்னா, இந்த தனியனியே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாது குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். அதோட தன்னுடைய ஆதிசேஷ பரியங்கத்தையும் ஆச்சாரியருக்கு சமர்ப்பிக்கிறார். அவர் ஒரு 5 வயது பாலகனாக வந்து இந்த தனியனை சமர்ப்பிச்சார். அதோட அங்க இருக்கிற அர்ச்சகர் மேல ஆவேசித்து ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் விக்கிரகத்தை எல்லா கோவில்களிலும் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிடுறார். அதோட திவ்ய பிரபந்த சேவா காலத்தின் ஆரம்பத்துல இந்த தனியனை கண்டிப்பா சேவிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறார். அதை தான் இன்னைக்கும் நம்ம வழக்கமா வச்சுட்டு இந்த தனியன் சேவிக்கப்படுறது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தனியன் பிறந்த நாள் இன்னைக்கு. திரு அவதாரம் புரிந்த நாள் இன்னைக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.